தாங்கினார், ஏற்றினார். அந்த எல்லாத்தையும் பார்த்தார் என்பது சாத்தியங்களுக்கு கருத்தை செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் நீங்க போன வாரம் ஒரு செய்தியை யாத்திராகும் 36:20 வாஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் செய்தான். பலகைகள் 48 பலகைகள் ராட்சத்து கூட தேவையான 48. இந்த பலகைகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? வாக்கு ஆண்டவர் கொடுத்தார். நான் நடுவில் வாசமாய் இருக்கும்படி எனக்கு ஒரு பரிசுத்த சத்தத்தை உண்டாக்குவீர்களாக. இந்த பரிசுத்த சத்தத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பொருள்தான் இந்த பலகை. ஒன்று 12 நீ வாசிச்சீங்கன்னா சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். எது சரீரம் சொல்றது? இது எங்க அதிகமா காணப்படுதுன்னா ஒன்று எகிப்தில இருக்கு, இரண்டாவது சீமனத்துல இது காணப்படுது. இப்போ எகிப்தில இருந்து தன் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து பாவம் செய்யணும் ஓடக்கூடிய கானானுக்கு வழி நடத்துறாரு. இந்த பயணம் 40 வருஷம். பயணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்தரத்துல. அப்போ இந்த மரம் எங்க பார்க்கப்படுதுன்னா என்ற வனாந்தரத்துல இந்த மரம் அதிகமாக சொன்னேன். இந்த மரம் முள்ளுகள் நிறைந்த ஒரு மரம், அதிகமான வளரக்கூடிய ஒரு மரம். இது நமக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னேன். நாம கூட ஒரு நாள் முள்ளுகள் மாதிரி நம்ம கிட்ட நெருங்குறதுக்கே பயந்தேன். சில பேரோட பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்பட்டாங்க, வேதனைப்படுது. இதை சீவி பக்குவப்படுத்தி அழைச்சி இந்த மதத்தை பலகைகளாக மாற்றி இப்போ ஆசரிப்பு கூடாத சுவர்களை போல இந்த பலகைகளை பயன்படுத்த எத்தனை விதமான பலகைகளை குறித்து நான் போன வாரம் பேசினேன். ஒன்னு உறுதியுள்ள பலகைன்னு ஒண்ணு சொன்னேன். இரண்டாவது விசாரம் உள்ள ஒரு பலகையை சொன்னேன். மூன்றாவது அழைக்கப்பட்டவங்க அநேகம் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பலகை சொன்னேன். நாலாவது பக்குவப்படுத்தப்பட்ட பலகையை சொன்னேன். ஐந்தாவது வளர்ந்த மருத்துவ பலகை. எடுக்கிறீங்களா இல்லையா? பக்குவப்படுத்தப்பட்ட பலகை தானே, கனமான பலகையா? அப்ப 6 இருக்குமே. ஒண்ணு உறுதி உள்ள பலகை, இரண்டாவது விசாலம் உள்ள பலகை, மூணாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பலகை தான் இந்த சீட்டி மரம். அப்ப இந்த பலகை தேர்ந்தெடுக்கப்பட்ட பலகை நான் சொன்னேன். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இந்த பலகைகள் வர வேண்டும். ஆசரிப்பு ஊழியத்தின் பலனாக காணப்பட வேண்டுமான இந்த பலகை பலகை அடிப்பதற்கு தன் இருந்த
இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பக்குவப்படாத ஆட்களின் மூலமாக பூமிகள் படாத பாடு படாத பாடு. அப்ப இது வளர்ச்சி வேணும், எதிர வளர்ச்சி வேணும். வேத வசனத்துல நீ வளர்ந்தவர்களாக இருக்கணும். எதிரே 4:10 இருக்கும் கருத்துல பட்டயத்தினால நீ என்ன பண்ணிருக்கணும்னா பக்குவப்படுத்தப்பட தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் ஆத்துமாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது வளர்ந்த பலகையா இருக்கு. பலகைகள் நல்ல ஷைனிங்கா இருக்கு, கிடைச்சி இருக்குது, பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு. இது நல்ல வளைந்து என்பதனால இதை அப்படியே பயன்படுத்த முடியாது. இந்த பலகையெல்லாம் தகுட்டாக ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்கிற பலகைகள் ஏதோ ஒரு உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய பொன் தகடால மூடப்பட்டிருக்கிறது. காரியங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம்னா, இந்த பொன் எதற்கு அடையாளமா இருக்குது என்பதை நாம தெரிந்து கொள்ள விரும்பினா 2 காரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஒண்ணு தேவனுடைய மகிமை, 2வது விசுவாசத்தை குறிக்கக்கூடியதா. என்னவா இருக்கு? தேவனுடைய மகிமை விசுவாசம். நல்லவர்களாக காணப்பட்டாலும் நம்முடைய மனுஷீகத்தை தெய்வீகத்துக்குள் மறைக்க வேண்டும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்திக்க. மனுஷீகத்தை தெய்வீகத்துக்குள்ள மறைக்க வேண்டும். என்ன சுபாவத்தை திவ்ய சுபாவத்தினால மூட வேண்டும். ஏன்னா 2:14 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, என்ன சுபாவமான மனுஷன் நம்ம தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக உண்டாகுற வாக்குதத்தங்களை வாழ்க்கையை வந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த திவ்ய சுபாவத்தின் பூரணமாகிய கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலகையை மூடும்படியாக தீயிலே அது என்ன பண்ணணும்? காய்ந்து அழித்து தகராக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு
தமது திவ்ய சுபாவத்தினாலே நம்மை கூறினார். மரமாகிய நான் இப்போது கிறிஸ்துவுக்கு உள்ளாயிருக்கிறோம். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறதே. ஞானஸ்தானத்தினால் என்ன பண்றோம்? கிறிஸ்துவை தரித்துக் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இது பொன்னாக மூடப்பட்டதற்கு அடையாளமாகிய மரத்துக்கு அடையாளம். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் மேலும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாகும். அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுதல் என்றால் ஊற்றப்படுதலின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் தேவ வசனத்தினாலே நாம் மூடப்பட வேண்டும். ஞானஸ்தானத்தினாலே நாம் கிறிஸ்துவை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது அபிஷேகத்தினாலே நாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக மாற வேண்டும். மூன்றாவது தேவ வசனத்தினாலே நாம் மூடப்பட வேண்டும். பொதியப்படாத பலகை சபைக்கு ஏற்றதல்ல. ஏனெனில் எந்த சுபாவம் உள்ள மனிதனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லுவது. நம்ம ரெண்டு காரியம் எடுத்து கொள்ளும் ஆவியோ ஆண்டவர் சொன்னார் யோவான் 4:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. வசனம் தான் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. இன்னைக்கு ஆவி குடிக்க வைக்கல. என்ன சுபாவமான மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? கேட்கப்பட மாட்டான். இப்படி எழுதி இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆவிக்குரியதான நிலைகளில பல மறைவான பொக்கிஷங்களை இந்த வசனத்துல கற்றுக்கொள்ளுங்க. நீங்க நாம எடுக்கிற எந்த அடையாளம் பசியானதுக்கான மக்கள் இருக்கிறோம். அதனுடைய ஆழம் என்ன? பிடிக்கப்படுவதற்கு தன் சரீரம் ஒரு சௌகரியத்தினாலே அந்த சரீரம் பிடிக்கப்படும். அந்த ஒவ்வொரு சௌகரியம் விடும் போதும் அந்த சரீரத்தில் இருக்கிற சதை பிடித்து கொண்டு வெளிவரும். எப்படி ஒரு பண்ண பிட்டா அப்படி பிடிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை கொடுத்தார். ஏனென்றால் என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக. இதை நினைவு கூறக்கூடிய ஒரு காரியம் தான் அந்த திருவள்ளுவரை நாம நினைவு கூறு செய்கிறார். இதை போய் ரத்தம் சொல்றாங்க. ரத்தத்தை யாராலும் குடிக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆட்கள் சபையில இருப்பாங்கன்னா இவங்களால சபை வளராது. சபையை இழுத்து மூடுறதுக்கு அதனால்தான். ஏன்னா ஆவிக்குரிய ஒன்றையும் இந்த ஜென்ம சுபாவம் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். 1:2 சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி ஆவிக்குரியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அத ஏற்று செய்வாங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து விசாரிக்கிறான். ஆனால் மற்ற வேறொரு நாளும் ஆராய்ந்து
என்ன பண்ண? ஆராய்ச்சி. ஒரு ஆவிக்குரியவனை அவன் என்ன நினைக்கிறான், என்ன செய்ய போறான்றது யாராலையும் நிதானிக்க முடியாது. முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நான் பல பேரை பார்த்துருக்கேன். சில பேர் ஜெபம் பண்ணும்போது பின்னால் வந்து நிற்பாங்க. நமக்கு என்ன ஜெபம் பண்ண? நம்மகிட்ட ஒரு பெரிய பழக்கம். நம்ம வந்தோமா, நம்ம காரியத்துக்காக ஜெபம் பண்ணணுமா, அந்த இடத்த விட்டு விலகி அடுத்தவனுக்கு என்ன சொல்றாரு, அடுத்தவனுக்கு என்ன ஜெபம் பண்றாருன்னு கேட்க நினைச்சீங்கன்னா அது சரியான ஆவிக்குரிய வந்து கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? அப்படியெல்லாம் ஜெபிக்கக்கூடிய நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வந்து சொந்த வார்த்தையை ஜெபிக்கவே மாட்டேன். அங்க ஆவியில நடந்து ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யாரா இருக்கணும்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியங்களாலே ஆராய்ந்து நிதானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம நிதானிக்க யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட இப்படிதான் இப்படிதான் இந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது கூடாது. வராமலே ஜெபிக்க முடியும். காரியத்தில் அப்படியே வெளிப்படுத்தி நான் சொல்றேன், ஜெபிச்சது நான் தான் இருக்கேன். வெளிப்படுத்தி எனக்குள்ள அவர் எனக்குள்ள செயல்படுறாங்க. இந்த ஊழியத்துல செயல்பட முடியாது. ஏன்னா பல தேவைகளோட மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு கூட அவங்க சந்திக்கிறாங்க. எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் பத்தி யாருன்னா நமக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப 7வது சொன்ன என்ன வேணும்? இந்த பலகை பொருளாக புறப்பட வேண்டும். 8வது இந்த பலகைகள் இணைக்கப்பட வேண்டும். கழுந்துகள் சொல்றாங்க. இந்த பலகைக்குள்ள முன்னோக்கி ஜாயின் பண்ணி சமநிலையா நிற்கக்கூடிய பலகைகள் கூட காணப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பலகைகள் ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்காக தாழ்பால்களை கர்த்தர் உருவாக்க முடியாது. வடபக்கத்துல 20 பலகைகளும் 5 தாழ்பால்களும். ஹல்லேலூயா. 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 அப்ப தென்பக்கத்துல இருக்கிற வடபக்கத்தில் 20, 20, 40 பலகை. அப்ப 10 தாழ்பால்கள் இந்த பலகைக்கும் 8 பலகைக்கு 5 தாழ்பால்களும் நடுத்தாழ்பால்களும் 16 தாழ்பால்கள். இந்த 48 பலகைக்கு 16 தாழ்பால்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆவிக்குரிய காரியம் இது. நடுத்தாழ்பால் தான் எல்லா பலகைகளையும் இந்த தாழ்பால்கள் கொடுப்பாங்க, இணைத்து நிற்க வைக்கிறது. ஒரு குணம் முதற்கு மறுகுணம் மட்டும் இணைத்தது தாழ்பால்கள். யாத்திராகமம் 26வது அதிகாரம் 26, 21 வருஷம். மரத்தால் வாசஸ்தலத்தில் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், ஒரு பக்கத்துக்கு 5 தாழ்பால்களும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்துக்கு பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் செய்வாயாக. நடுத்தாழ்பால் ஒரு முறை தொடங்கி மறுமுறை மொத்தம் பலகையின் மையத்தில் உருவ காட்சிப்பட்டிருக்க வேண்டும். 16 இது ஒன்றுக்கு ஒன்று இணைக்கிறதுக்கு காரணமா இருந்தது. இது எதற்கு அடையாளமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் பிரிவில்லாம இணைந்திருக்கக்கூடிய அனுபவத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. உட்பணமும் உட்புணையும் உள்ளவர்களாக இருக்கும் சபையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி,
யாரா இருக்கணும்? குடும்பம் உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக, ஒன்றோடு ஒன்று, ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்கு இந்த பலகை அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1:10 வாசி. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்குலைந்திருக்கவும் வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொன்னார். எப்படி இருக்கணுமா? ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாம ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்குலைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்கிறார். சபைகளிலே இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் ஒரு மனமும் ஒற்றுமையும் காணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசிகள் எதை செய்தாலும் ஊழியக்காரனுக்கு சொல்ல வேண்டும். ஒருமித்து ஜெபிக்கிறதற்கு, ஒரு மனம் உள்ளவர்களால் காணப்படுவதற்கு இந்த பிரிவினைகள் இருக்கக்கூடாது. வரக்கூடாது பிரிவினைகள். சபை அப்படி அல்ல, எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும். இந்த பலகை எதை காட்டுது? பிரிவினை இல்லாமல் ஒரு ஐக்கியமா இணைக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு மனமும் ஒற்றுமையும் கட்டாயமாக காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தாழ்பால் இல்லாத பலகைகள் காற்றினாலும் கூடாத மேற்கூறியின் வலுவினாலும் விழுந்து போகும். இந்த 15 தாழ்பால்களும் சபையின் மூப்பர்களாகிய பிரபுக்களோடு கூட ஒப்பிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்பால்கள் ஒருவருக்கு ஒருவர் உள்ள ஐக்கியத்திற்கும் நடுத்தாழ்பால் அனைவரையும் இணைக்கிற ஊழியக்காரருக்கும் ஒப்பானதாக நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்தினால் செய்த பொன் மூடப்பட்டது எதற்கு அடையாளம்னா ஊழியருக்கு இது அடையாளம். விசுவாசிகளுக்கு வரும் பிரிவினைகளை தீர்க்கவும் அவர்களை இணைக்கவும் செய்வதே ஊழியக்காரன் செய்யக்கூடிய ஊழியம். ஊழியக்காரர்கள் குடும்பத்தை இணைக்கிற நிறைய பேர் யாரோ ஒருத்தர் சார்ந்து கொண்டு குடும்பத்தை இன்னைக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லணும். கணவன் காணிக்க கொடுக்கிறதுக்காக மனைவி மேல குற்றங்களை அடித்து சொல்லிட்டு கணவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது. அது மனுஷனுக்கு பிரியப்படுத்தக்கூடிய ஊழியம். ஆனா தேவனுக்கு பிரியப்படுத்தக்கூடிய ஊழியம் குடும்பம் தேவனால உருவாக்கப்பட்டது குடும்பம். அப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் குடும்பம். இதுல எந்த பக்கம் தவறு இருந்தாலும் அந்த பிரிவினைகள் வராமல் அந்த பிரிவினைகள் நீக்கி தவறுகள் சரி செய்யப்பட்டு அந்த 2 பேரும் குடும்பமாக இணைக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வழியிலே நடத்துகிறதே தேவ ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை. என்ன பண்ணணும்? சில பேர் ஏன் பண்ண தெரியுமா? தன்னுடைய பிள்ளைங்க பெரிய தெரிஞ்சிடும். இல்லைன்னா நம்மளை பத்தி 4 காரியங்களை சொல்லிதான் இருப்பாங்க. அவர் ஏதாவது சொல்லுவாரு, நான் சொல்ற எந்த காரியம் வந்தா உங்களுக்கு நல்லது
அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நான் எப்பவுமே சொல்லுவேன், யாராவது இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தை வேத வசனத்திலிருந்து காண்பிக்கப்படுமானால் தயவு செய்து அதை ஆராய்ச்சி பாருங்க. அந்த வேத வசனம் எதன் அடிப்படையில சொல்லப்பட்டு இருக்கிறதோ என்பதையும் நீங்க கவனித்து பாருங்க. அல்லேலூயா. அப்ப சொல்லக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமானால், கர்த்தருக்கு ஏற்ற வழியா இருக்குமானால், அதுல விட்டுக் கொடுப்பதற்கு நீங்க தடுமாறாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒன்பதாவது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இது கழுத்துகள், அதாவது இந்த பலகையில அங்கங்க ஒரு வெட்டு மாதிரி கூட வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இப்படி ஒரு பலகை ரெண்டாம் அப்படி இணைக்கும் போது ரெண்டு பலகைகளும் சேர்த்து கழுத்துகள் சொல்லுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா இந்த பலகைகள் அடிப்பகுதியில சம தூரத்துல 2 கழுதுகள் இருக்க வேண்டும். இந்த பாலத்தில் உள்ள குழிக்குள்ள சரியாக இறங்கி பிடிப்பாக இருக்கும்படி இந்த பலகையின் அடியில செதுக்கப்பட்டுள்ள இந்த முந்தி நிற்கக்கூடிய தண்டுகள் தான் இந்த கழுதுகள் என்று பெயர். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இதுதான் பலகையை பாதத்துல நிற்க வைக்கக்கூடிய பாதங்கள் இருந்தால் அதனோடு பொருந்தக்கூடிய கழுந்துகளை பலகையின் தன்மை உடையதாய் இருக்க வேண்டும். இது ஒரு மரத்தின் வேருக்கு ஒப்பாக இது காணப்படுகிறது. குலேசியர் 2:6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறுபட்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்கள் அவருக்குள் நடந்து கொண்டு அப்போ அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக வேறுபட்டவர்களாக காணப்பட வேண்டும். வேறு ஒரு மறைந்திருக்கக்கூடியது. ஒரு பில்டிங் நிக்குதுன்னா அதுக்கு அஸ்திபாரம் கீழே மறைஞ்சு இருக்குது. அல்லேலூயா. இந்த அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா பில்டிங் ஆட்டணும். ஒரு மரத்தின் பேர் தாங்க இல்லைன்னா ஒரு சின்ன காற்றுக்கு கீழே விடுது. பேசுறா. அல்லேலூயா. இன்னைக்கு 2 லூக்கா 8:13 பார்த்தீங்கன்னா, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் இல்லாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் என்ன பண்றாங்க? விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஏன் இவங்க நிலைக்கல? வசனத்தெல்லாம் நல்ல சந்தோஷமா கேட்டவங்க தானே, வசனத்தை கேட்க வந்தவங்க தானே. ஏன் இவங்க விழுந்து போனாங்க? ஏன் இவங்க பின்வாங்கி போனாங்கன்னா உங்களுக்குள்ள வேறு இன்னைக்கு நம்முடைய வேறு உள்ளான விசுவாசம், உள்ளான தேவனின் பேரில் இருக்கிற அன்பு எந்த அளவுக்கு ஆழமா இருக்குது என்பதுதான் வாழ்க்கையில நிலைநிறுத்தக்கூடிய குறிப்பாக இருக்குது. 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, எதில் வேரூன்றி அன்பிலே வேரூன்றப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புதான் இந்த அன்புதான் உன்னை நிலைநிறுத்த செய்யும். தேவ பேரிலே வைக்கக்கூடிய அன்புதான் உன்னை தேவ பக்தியில வளர்வதற்கு காரணமாக அமையும்.
தேவ பக்தியில இருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாக காணப்படுவான். எந்த பிரச்சனை வந்தாலும் பாரதியை இறக்கி கருத்து மேல வைத்து கர்த்தரை அவன் நம்பக்கூடியவனாக இருப்பான். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 112:7 பாருங்க. சங்கீதம் 112:7. செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று. எவ்வளவு துர்ச்செய்தி, கெட்ட செய்தி கேட்கறது நம்ப மாட்டான். ஆனா நம்ம ஒரு செய்தியை கேட்ட பதற காரியங்கள் சிதறி போகும் என்று உலகத்தான தெரியும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா பதத்திடும். ஆனா அந்த பதத்திலிருந்து துர்ச்செய்தி கேட்கிறதுனால அவன் பயப்படான். ஏன் பயப்பட மாட்டான்னா அவன் இருக்கிய கர்த்தரை திடமாய் நம்பி. நம்ம எந்த கெட்ட செய்தியா இருக்கட்டும், தீமையான காரியங்களா இருக்கட்டும், ஆதியாகமம் 50:20 சொல்லப்பட்டபடி அதை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் என்ற ஒரு காரணம். இரண்டாவது ரோமர் 8:28 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனாக இருக்கிறதுனால, நான் தேவனிடத்தில் அன்பிலே வளர்ந்தவனாக இருக்கிறபடினாலே தேவனே சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார் என்பதை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை தீமைகள். அவன் தேவனை கொதந்த மாதிரி காமிச்சான். ஒரு வாழ்வு வயசுல அவன் சந்தித்த பிரச்சனைகள் எத்தனை, அவன் பட்ட அவமானங்கள் எத்தனை, அவன் நிதித்த நிந்தனைகள் எத்தனை. ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவன், பொல்லாப்புக்கு விலகி தன்னை காத்துக் கொண்டவன், ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வுள்ளவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் பரிசா என்று கேட்கிறான. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆண்டவர் 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 சொல்லிருங்க, ஏன் உங்களுக்கு இத்தனை கஷ்டம் வருது, ஏன் பிரச்சனைகள் வருது? தேவன் அதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை நம்ம மறக்க கூடாது. இது நடந்ததுனால தேவன் நம்மை விட்டு விலகினார் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. யோசேப்பு காட்டு அவன் ஜெயில போத்திபார் வீட்டுல உண்மையா இருந்தான். ஜெயில தானே நியமித்து தலைவருக்கு உண்மையா இருந்தான். 2 பேரு 2 கனவு கண்டாங்க. அதுக்கு பதில் சொன்னான். அதுபடியே நடந்தது. அவங்களிடம் சொன்னான், என்ன நினைத்து கொள்ளுங்க, நான் தப்பான காரியத்தை செய்து ஜெயிலுக்கு வந்தவன் கிடையாது. அநியாயமா நான் கொண்டு வரப்பட்டவன். நீ பார்வன் கிட்ட நிற்கும் போது என்னன்னு சொல்லி என்னை விடுதலை பண்ணுங்க கேட்டான். பானபாத்திர அவன் பார்க்க விடுதலை ஆனா செய்ததை சொன்னதை அப்படியே பார்த்தான். எது 2 வருஷம் வந்துட்டான். இப்ப இந்த யோசிச்சு ஜெயில நினைச்சிருப்பான், போயிருக்கிறான். அவன் பார்வன் சொல்லுவான், நம்ம இன்னைக்கு வெளியே போயிடுவோம், நாளைக்கு வெளியே போயிடுவோம். இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. இவன் பார்த்தான். ஆனா தேவன் யோசிப்பு மறக்கவே இல்லை. பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணி நான் சந்திச்சேன். நான் சுயபாகி தலைவன் ஒரு கனவு கண்டோம். அதுக்கு அர்த்தத்தை அவன் சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்தது சொல்லும்போது இப்ப பார்வன் சொன்னான், அவனை அழைத்து அது வந்து சிறையில இருந்தனுடைய சிறை இருக்கு 1 நிமிஷத்துல மாற்றம். பார்வனிடத்துல வருகிறதற்கே அவனுடைய கருத்து மாற்றப்பட்டது, முகத்துவம் செய்யப்பட்டுச்சு. அவன் வாழ்க்கையில இருந்த சிறையிருப்புகள் எல்லாம் நீங்கி இப்போ பார்வனுக்கு முன்பாக வந்தான். பார்வனுடைய சொப்பனத்திற்குரிய பதில தேவனுடைய ஒத்தாசையினால அவன் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் அது நல்லதா இருந்ததுனால அந்த பொறுப்பு யார் கையில கொடுக்கப்பட்டது? யோசேப்பு கையில கொடுக்கப்பட்டது. யோசேப்பு அவன் எல்லா ஜனங்களுக்கும் ஜீவ ரட்சணை செய்யக்கூடிய ரட்சகனாக காணப்பட வேண்டும் என்ற தேவ
திட்டம் எங்க நிறைவேறும்னா எகிப்துல நிறைவேறும். ஆனா அந்த நன்மை வாழ்க்கையில வருவதற்கு பல தீமைகள் வழியாக அவன் கடந்து போக வேண்டியதா இருந்தது. பல பாடுகள். இதை நம்ம தேவனுக்குள் கீழ்ப்படியக்கூடிய காரியங்களில நடத்தக்கூடியதா இருக்கும். பாடே இல்லைன்னா உன் வாழ்க்கையில நீ கீழ்ப்படிதல் இருக்காது. எதிரை வைத்து எட்டு சொல்லப்பட்டபடி இயேசு குமாரனா இருக்கும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள் வரும்போது ஏதோ ஒரு காரியத்தை மீறுதல் இருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத தன்மைகள் ஏதோ நிலையில இருக்கு. அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு சில பாடுகள் கூடாக தேவன் நம்மை நடத்துவதற்கு என்ன ஒரு வருஷத்தை வாசித்து பாருங்க. 20ஆம் புத்தகம் 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் தலைவராயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அழைத்து போகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தர செத்து வேறற்று போன மரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. வேறற்று போன மரத்துல என்ன இருக்காது? இலைகளும் இருக்காது, கனிகளும் இருக்காது. அது செத்து போனதுக்கு அடையாளமான ஒரு மரம் போல, அப்படியாப்பட்ட ஒரு மரத்தை போல நாம காணப்படுகிறோம். வெளிப்படுத்துகிற 5:5 இயேசு தாவீதின் பேரு. இயேசு யாரா இருக்கிறாரு? வெளிப்பட்ட 22:14 படி பாருங்க. சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ கிறிஸ்துவின் வேர் நமக்குள்ளேயும் நமது வேர் கிறிஸ்துவுக்குள்ளேயும் இறங்கி இருந்தார். நம்ம விடாதபடிக்கு கிறிஸ்து வாழ்க்கை வேர் அவரது கிருபை ஜீவன்களாக நமக்கு இறங்க வேண்டும். அப்ப நிறைய நேரம் நம்ம விழுந்து போனதுக்கு காரணம்னா நம்முடைய வேறு அன்பின் பேர் யாருக்கு இல்லைன்னா தேவன் பேரிலே நம்முடைய அன்பு ஆழமா இல்லை. நம்ம வேறற்ற பலங்கிற போல நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு எழுத்தம் இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை. 2 தரம் சித்த வேறுத்த மரத்தை போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் இருக்குது. ஆனா இந்த பலகைகள் எவ்வாறுன்னா சொல்லப்பட்டிருக்கிறபடி கருதி உள்ள நிலைநிற்கக்கூடிய பலகைகளாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. 10வது காரியத்தை நான் கேட்கிறேன். வெள்ளி பாதங்கள் மேல இந்த பலகைகள் வைக்கப்பட்டது. வெள்ளி மீட்பின் கிரயத்திற்கும் வேத வசனத்திற்கும் அடையாளம். வெளியினா என்னங்க அர்த்தம்? ரட்சிப்புக்கும் வேத வசனத்திற்கும் அடையாளம். வெளி எதுக்கு அடையாளம்? ரட்சிப்புக்கும் வேத வசனத்திற்கும் அது அடையாளம். இந்த ரெண்டும் இயேசு கிறிஸ்துவை அடையாளம். ரெண்டும் அப்போஸ்தலர் 4:12 அவருடைய நாமமே அல்லாம நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் அருளப்படவில்லை சொல்லப்பட்டிருக்கு. அவரே ரட்சகர், பார்த்த அவர்தான். அப்ப நாம நிற்கும் வெள்ளி பாதங்கள் இயேசுவாக இருக்கிறோம். வேத வசனத்தினாலே
ரட்சிக்கப்பட்ட நிலைகளிலே நாம் நிற்கக்கூடியவர்களாக காணப்படும். ரட்சிப்பு என்பது கடைசி வரையும் தான் நிலை நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு அனுபவம். இன்னைக்கு ஞானத்தான எடுத்துட்டு நாளைக்கு அநியாயம் பண்ணது கிடையாது. இன்னைக்கு ஞானத்தானம் எடுத்துட்டு நாளைக்கு அவிசுவாசியா செயல்படுவது கிடையாது. கிறிஸ்துவை தரிசித்து கொண்டவன் திருத்தி சுபாவங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தின் மேல் உறுதியின் மேல நிற்கும் போது பலக அது விடாது. அதனுடைய இந்த பெரிய பாதங்கள் பலகைகளின் அஸ்திவாரங்களாக காணப்படுகிறது. இது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட மனுஷனை போல் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். கண்மலை குறித்து என்று நாம் பார்க்கலாம். மத்திய 7:24 ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகின்றனர். 1:10 பார்த்தீங்கன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவே. வேத வசனங்களாகிய உபதேசங்களே சபை உபதேசம் கட்டாயம் தேவை. எதிரே ராதாதரிகாரம் 1:2 நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நாம் நீங்களாகும்படி மனம் திரும்புதல் தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம். ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசங்களை உபதேசங்கள் கைகளை வைக்குதல், மருத்துவரை உயிர்ப்பிடுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய உபதேசங்கள். இந்த உபதேசத்தின் மேல நிற்கிறவன் தான் கண்மலை மேல் நிற்கிற அத்திபாரத்துக்கு ஒப்பானவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்பது மண் புதையில் 7 தரம் உருகி உடவிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. எப்படி இருக்கு இந்த வசனம்? வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக உடவிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பானதாக இருக்கு. இதுல கலப்படம் கிடையாது, இதுல கலந்து கிடையாது. இத நாம நல்ல நிலைகளை எடுத்து இந்த அஸ்திவாரத்தின் மேல நிற்போமான செயல்படுவோமான எத்தனை விதமான சோதனைகள் காத்துகள் நம்ம மேல வீசினாலும், எத்தனை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில சந்திக்க நேரிட்டாலும் கர்த்தர் நம்மை தாங்கக்கூடியவராக இருப்பார். நான் நிச்சயமா 11வது காரியங்கள் யாத்திரை 26:15 ஒவ்வொரு பலகையும் வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளை என்ன பலகை வேணும்? எல்லாத்துக்கும் வளர்ந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு வளையிறாங்க.
நிறைய ஊழியர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? ஆசையெல்லாம் வந்தாங்க, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் தான் வர்றாங்க. ஆனா ஏதோ ஒரு காரியங்கள் நிறைய செய்யும் நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு அவர் என்ன பண்ணிச்சு? வளர்ந்து யோசேப்பை இச்சையின் ஆவி வளைக்க நினைச்சு, தானியேல போஜனத்தை பெருந்தின் ஆவி வேற வரைக்கும் நினைச்சு. நீ நல்லா கவனிங்க, உபவாசிக்க தேவன் பலன் கொடுக்கிற நேரத்துல இன்னைக்கு சாப்பாடுகளை நிறுத்தி உபவாசித்து உள்ளான மனுஷங்களுக்கு பலன் அடைய வேண்டும். இன்னைக்கு நான் உபவாசிக்க நினைச்சாலும் கட்டாயமா நான் மாத்திரை போடக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இன்னைக்கு ஆபரேஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணி ஆக வேண்டியது, ஒரு 2 பிரெட்டாவது சாப்பிட்டு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. கவனிச்சு பாருங்க, என்னதான் இந்த பாத்திர வந்தாலும் அது ஒரு குறை எனக்கு இருக்கு. ஆனா இன்னொரு காரியம், ஒரு சின்ன ஒரு ஜபம் செய்ய போகணும்னு நினைச்சாலும் பாத்திக்கு போன நாட்கள் எனக்கு ஏராளமா இருக்கு. அப்போ எனக்கு கிடைத்த அந்த வாலிப காலகட்டங்களில நான் தேவனால தெரிந்திருக்க நாட்கள்ல அதிக நாட்கள் உபவாசத்தோடு இருந்து நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி விழுந்து சொல்லக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு நல்ல ஆகாரங்கள் இருக்கு, நல்ல நம்ம பிரியமான ஆகாரங்கள் இருக்கிறதுக்காக உபவாசத்தை நாட்டில் அறிவிக்கணும். இன்னைக்கு சாப்பிட்டு ஜெபிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, வயிறு முக்கா சாப்பாட்டுனால நிரப்பக்கூடாது. நீங்க நிறைய பேர் ஏன் ஜெபிக்க மாட்டாங்கன்னா வயிறு நிறைய என்ன பண்றாங்க, வெறுத்துடி வாயை தந்தா போட்டு வந்தா வந்து கூட்டம்தான் வருது தவிர ஜெபம் வாயில் வரதே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு அவங்களாம் எதுக்கு வழங்கிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சில பேர் இச்சைக்கு வளர்த்ததுனால இவங்க மனசாட்சி குற்றப்படுத்துறதுனால இன்னைக்கு பரிசுத்தமான ஊழியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல. பரிசுத்தமான ஆசிரியருக்கு கூடாரத்துக்குள்ள ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு படிப்புக்காக காணப்படுகிறதால முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரம் நிறைய வளர்ந்து மசியா இருக்காது, அங்கோனிமா இருக்கும். ஆனா அது அடிமரத்தை வெட்டி எடுத்து வந்து இது என்ன பண்ணணும், 15 அடி உயரமுள்ள பலகையா தேர்ந்தெடுத்து இத பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். 2 Corinthians 6:14 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் இருக்கிறாங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை ஏது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேற்று தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. முதல்ல நம்ம இந்த அவிசுவாசிகளை விட்டு விலகி போகணும். யாருக்குள்ள கிடைக்கப்படக்கூடாது. நிறைய காரியங்கள் என்கிட்ட கேட்கறாங்க, என்ன சொல்றீங்க தேவனுடைய வார்த்தைக்கு என்ன சொல்ல, தேவனுடைய வார்த்தைய அப்படி சொன்னா என்ன நடக்க தெரியுமா? அப்படி நடந்த அவிசுவாசிகளோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிணைத்து வைக்கணும்னா 1 சாமுவேல் 11:23 கொஞ்சம் வாசிச்சு ரெண்டாம் பண்ணுது பாவத்துக்கு முரட்டாட்டம் பண்ணுது அவபக்திக்கு
விக்கிரக ஆராதனை கிடையாது. ரெண்டங்க பண்றது வெளிச்சூரிய சொல்றாங்கல்ல, ஏதோ செய்யிட்டாங்க, வெளிச்சூரிய செய்யிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, என்ன ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியாக இது வந்து நடக்குது. இப்ப அது போல எதுவும் செய்யிட்டாங்க. ஆனா இப்படியாப்பட்ட நிலை யாருக்கு வரும்னா, தேவன் ஒன்றை சொல்லி அதற்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் தான் ரெண்டகம் பண்றது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணுன்ற மாதிரி நீங்க நடப்புற செய்யாத என்று ஒண்ணு சொன்னாரு. ஏவாளுக்கு ஆதாம் அவங்க என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அதனுடைய விளைவு நாட்களாக போனாங்க. அங்க விதவிதமான பழ வகைகள் அவங்களுக்கு ஆதாரமாக வைக்கப்பட்டது. உடனே சாப்பிட முடியாதபடிக்கு அதற்கு பரிசீலிக்கப்பட்டாங்க. அந்த இடம் திரும்ப வராதபடிக்கு இன்னைக்கு தேவ தூதர்களால் அது பாதுகாக்கப்பட்டு மாத்திரமல்ல நெற்று வேர்வை கரையில விட பாடுபட்டாங்க. அந்த பலன் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பெற்ற பிள்ளைகள் ஒருத்தனுக்கு வந்து அழுகிய நிலைக்கு வந்தாங்க, கொலைகாரர்களாக மாறினாங்க. இத்தனை தீமையும் என்னால செய்யாதே என்று சொன்னதை செய்ததன் விளைவுதான் இத்தனை தீமை வாழ்க்கை எப்படியா மாற்றிச்சு. தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த எந்த நன்மையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் கஷ்டப்படுற காரியம் என்னன்னா, இதுதான். அதுக்கு எந்த ஜெபம் பண்ணாலும் ஜபத்தை தேவன் தான் கேட்டாரு, தேவன் தான் பதில் தரணும். அப்ப தேவனுக்கு விரோதமாக நீ எழுப்பி செயல்பட நினைச்ச போதே அன்னைக்கு தூதர்களை தள்ளாரு. அதை போல உண்மையை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ செய்த ஒரு காரியத்திற்கு நீ தான் பலன் அனுபவிக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தேவன் அதற்கு உத்தரவாதத்தை தரவே மாட்டாரு. ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் பார்த்தாங்க, கல்யாணம் உருவாக்குவான். யாரோ கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆன பிள்ளை இல்லைன்னு போல கல்யாணம் ஆன ஒவ்வொரு நாளும் சந்தேகம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஏண்டாவது வாழ்க்கை நிலைகளை வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போகிற ஒரு நிலைக்கு மாறி போற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணல, தேவனுக்காக நிமிர்ந்து நிக்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக, தன்னுடைய இன்பங்களுக்காக, இச்சைகளுக்காக இவங்க வளைந்து கொடுக்கப்பட்டவங்க. எல்லா சூழ்நிலைக்கும் வளையக்கூடிய ஒரு காரியம் உள்ளவன கர்த்தர் தன்னுடைய ஆலய பணி ஆசீர்வாதமான ஊழியங்களுக்கு அவர் பயன்படுத்த பின்னாக வலையும் பெருமையும் முன்னாக வலையும் பூர்வமாக பூனனையும் விரும்ப மாட்டார். அந்த பெருமை உள்ளவனையும் தேவன் விரும்ப மாட்டாரு. ரெண்டாவது யாக்கோபு 4:6 பார்க்கிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் இருக்கிறாரு. தானியேல் 4:37 பார்த்தீங்கன்னா, அசட்டையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த தேவனால கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமை, கபடம் முதலிய காரியங்கள் கூடுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராம் 21:22 நம்ம பார்க்கிறோம். ஆசாரியனாகிய ஆரோன் சந்ததிகளில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகனபலிகளை செலுத்தலாகாது. அல்லேலூயா. இந்த பூனை உள்ள அசல் உள்ளவன் இவெல்லாம் வரக்கூடாதுன்னு ஆகிய வளர்ச்சி இல்லாதவங்க தேவனுடைய ஆலய காரியங்களுக்காக, ஊழிய காரியங்களுக்காக பயன்பட முடியவே முடியாது. ரெண்டாவது, இந்த மரம் தலை நிமிர்ந்து இருக்கும். கிறிஸ்துவுக்காக நாம் நிமிர்ந்து இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு
நமக்காக எல்லாம் இங்க வெட்டப்படுறாங்க, தடை முடிக்கிறாங்க. தேவனை குறித்து பேசுகிறதுக்கு என்ன பண்ணல, ஒரு ஜெபிக்கிறதுக்கு தடை பண்ணல. ஒரு பாடல் பாட சொன்னா எனக்கு ராகம் வராது, எனக்கு பாட வராதுன்றாங்க. நாம யாரா இருக்கோம்னா நமக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நாம திருப்பி ஏற்றுக்கொண்டு பயன்படுத்திக் கொண்டு தலை நிமிர்ந்து காணப்படக்கூடியவர்களாக நாம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, லூக்கா 9:26 பாருங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடு இங்க அவருடைய வசனத்தை சொல்லுவதற்கு நீ வெட்கப்பட்டார், அவர் பிதாவின் மகிமையோடு தூதர்களோடு வரும்போது உன்னை குறித்து சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவார். சங்கீதம் 5:5 துன்மார்க்கனுடைய ஆலோசனை 5 ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களுடைய சபையிலும் நிற்க மாட்டாங்க. நீங்க பரியாசனம் பண்றவங்க, கேட்டுக்கள் பண்றவங்க, உட்கார்ந்து பல நிலைகளில தேவனுக்கு விரோதமான காரியங்களை பண்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க. 4 பேர் சொல்றாங்க, ஆனா 4 பேருடைய வாழ்க்கையை பலமாக்கக்கூடிய பாவ காரியங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தத்திற்குள் வழிநடத்தக்கூடிய இயேசு குறித்து பேசுவதற்கு, இயேசு கிறிஸ்து வசனத்தை குறித்து சொல்லுவதற்கு நிறைய கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை நீ யாருக்கா சொல்லிட்டா எத்தனை பேரை நீ ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி என்ன ரட்சித்ததை குறித்து சொல்றதுக்கு வேணும். நான் எத்தனை மரத்துக்கு இருக்கிறேன், நான் குடிக்காட்டேன். பொருளாதார வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். தேவனை அறியாதவனாக நான் இருந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் தேவனால் அறியப்பட்டவனாக வாழ இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு போதிக்கிறது மட்டுமல்ல, சரியா கவுன்சிலிங் பண்ணுவதற்கும் தேவன். ஒரு போன வாரம் ஒரு பிள்ளை வந்தா என் வீட்டு ஒரு டவுட் கேட்க, அவருக்கு வயசு 5 வயசு. அதுக்கு என்ன வயசு? அவன் கேட்டான் முதல் நாள் வந்து, சாத்தானே ஏன் சட்டம் பண்ணாங்க? தப்பனம் சாத்தான். இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? 2வது முறை வந்தா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 3 ஆண்டவர் ஆனது. எத்தனை வயசு இருக்கு? எத்தனை வயசு? ஒரு நாள் கூட ஒரு டவுட் கூட நீங்க என்ன கேட்டா அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன சொன்னா புரியும். அதனால நீ போமா அப்படின்னு சொல்ல, அந்த பிள்ளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்லி அனுப்பினா அது சந்தோஷம். முடியாத காரியம். ஒருவேளை சின்ன பிள்ளையா இருக்குன்னா நாளைக்கு அதை வந்து கர்த்தர் என்ன செய்வாரு எனக்கு தெரியாது. 5ல வளர்க்கின்ற ஆண்டவருக்காக அற்பமா இனி விட்டுவிட கூடாது. அதனால நான் சொல்றோம், பிள்ளைகளை கூட சொல்லுவேன், வளர்க்காத பிள்ளைகளை வளர்க்காத.
கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க நினைக்காத. இருந்தது வாங்கி கொடுப்ப, நாளைக்கு இல்லைன்னா அது மானத்தை எடுத்து. இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் ஒரு தீர்மானத்தை வைக்க அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்? பிள்ளைங்களா பார்க்கணும். வரும்போது குருவி சிற்றோர் எங்க வருது, வாழ்க்கை போலாம் எங்க வருது, இருக்க போது 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். இதுக்கு ரொம்ப பொருட்களை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து காரணமே திட்டத்துதான் இருந்தது. உட்கார்ந்து என்ன பண்ணணும், வசனத்தை கேட்க பழகணும், ஜெபிக்க வீட்டுல கொண்டு போய் பழகணும், அந்த பிள்ளைகளை பேச வைக்கணும், நடக்க வைக்கணும். அப்படி செய்கிறதுனால அது உங்களுக்கு ஆசீர்வாதமா முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனை வெட்கமடைய செய்யும். பாவம் என்ன பண்ணாங்க, தலைகுனிய வைக்கும். பாவம் ஒரு மனுஷனை தலைகுனிய வைக்கும். இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய காலகட்டத்துல நீ சொல்லாம போவாயானால் தேவன் வரக்கூடிய நாட்கள்ல நீ தலைகுனிந்து போகக்கூடிய காலமாக மாறி. அப்ப ஆண்டவர் சொல்றது, தேவனுடைய ஆலை பணிமுறைகளுக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறது. பாவம் தலைமுறை வைக்கணும். நீ மகிழ்ச்சி செய்தாலும் யாருமே பார்க்காத இடத்துல செய்தாலும் தேவனுடைய பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சத்தியம் இருக்குமானால் நீ எந்த நிலையில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு உறுதியுள்ள பலகை, விசாலமான பலகை, தெரிந்து கொள்ளப்பட்ட பலகை, பக்குவப்படுத்தப்பட்ட பலகை, வளர்ந்த மரமாகிய பலகை, கனமான பலகை, முன்பதியப்பட்ட பலகை, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பலகை. வெள்ளி பாதத்தின் மேல வைக்கப்பட்ட பலகை. வெள்ளி பாதம் சொன்ன கிறிஸ்துவின் மேல. வெள்ளி தேவ வசனத்துக்கு அடையாளம். யாருக்கான நிக்கிற விட மாட்டாங்க. வெள்ளி பாதத்தின் மேல வைக்கப்பட்ட பலகை என்ன பண்ணாது, விடாது. 11:82. கழுதுகள் உள்ள பலகை சொல்லுங்க. உறுதி உள்ள பலகை, விசாலமான பலகை, தெரிந்து கொள்ளப்பட்ட பலகை, பக்குவப்படுத்தப்பட்ட பலகை, வளர்ந்த மரமாகிய பலகை, கனமான பலகை, பதியப்பட்ட பலகை, வெள்ளியில் உள்ள பலகை, வெள்ளி பாதத்தின் மேல் நிற்கப்பட்ட பலகை, நிமிர்ந்து வழங்கி கொடுக்கிற பலகைகள் என்ன பண்ணாது, பாருங்க. எனக்கு நிறைய பேர் பழையவங்களா தான் இருக்கிறாங்க, நிமிர்ந்து நிற்கிறவங்களா கிடையாது. ஆசை இருக்கு, ஊழியத்தை செய்யணும், ஊழியத்துல வளரணும், எதையாவது ஒண்ணு என் காலத்துக்கு செய்யணும்னு ஆசை தான் இருக்கு. ஆனா எங்க அவங்க பயன்பாடு பார்த்தா அவங்க யாரா இருக்குன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு வாங்கி பணத்துக்காக இருக்கலாம், புகழுக்காக இருக்கலாம், இச்சைகளுக்காக இருக்கலாம், பெருமிச்சிக்காக இருக்கலாம்,
ஏதோ ஒரு காரியத்திற்காக இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை வளர்த்து வளைந்து கொடுக்காதவர்கள் இல்லையா? அக்கினி சூளைக்கு கூட வளைந்து கொடுக்காத சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நாம் பார்க்கிறோம். அவங்க உயர்த்தப்பட்டாங்களே தவிர அழிவு போனதாக சரித்திரம் சொல்லல. இன்னைக்கு கர்த்தருக்காக நிலைநிற்கக்கூடியவர்களாக நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நீ தேவனுடைய வாக்குஸ்தலமாக மாறுவதற்கு நீ பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக காணப்படுவார். தேவன் இந்த பயன்படுத்துகிற இந்த பொருட்கள்ல ஒரு காரியத்தை அந்த மரத்தினுடைய பலகை பல பொருட்கள் சரீரத்துல பல அவயங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் பல காரியங்கள் கட்டளை சுத்தமான இன்னொரு காரியத்தை சொல்லாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆசிரியர் காணிக்க Hallelujah, tuwi umake. Hallelujah, tuwi umake. Hallelujah, tuwi umake. Hallelujah, tuwi umake. Wala kami kaya.
தெலுங்குல அப்பா இந்த வேலையில பணியசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த துயரத்தை ஆளாதன் கணக்கிற்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த காணி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நீ ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துணி மட்டுமே எங்களுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்த பாருங்களும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்று நீடித்து ஆமென்.